மெய்யன்பர்களே, சென்னையிலே உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தை பார்க்க சென்றேன். அது எப்படி அந்த மணிமண்டபத்துக்கு சென்றேன் என்று உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். பொன் எழுத்துக்களால் எழுதியிருக்கிறது சிவாஜி கணேசன். ஆனால் அவர் பொக்கிஷம் தான், நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் அவர். அந்த மணிமண்டபத்தை பார்த்து உண்மையிலே மெய் மறந்து போனேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மணிமண்டபம் பொன் எழுத்தால் எழுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி புதுச்சேரியிலிருந்து சென்றேன் என்று சொன்னால், புதுச்சேரியிலிருந்து கோயம்பேடு சென்று அந்த கோயம்பேட்டிலிருந்து ஒரு நகர பேருந்திலே ஏறி அடையார் வந்தேன். அடையார் வந்து அங்கிருந்து அடையார் பாலம் அருகே உள்ள மலர் மருத்துவமனை எதிரிலே பஸ் ஏறி பக்கத்தில் இருக்கிற சத்யா ஸ்டுடியோவில் இறங்கினேன். அதற்கு நேர் எதிரிலே தான் நம்முடைய சிவாஜி கணேசன் ஐயா மணிமண்டபம் இருக்கிறது. இதுதான் நம்முடைய புகழ்பெற்ற புதுச்சேரி சென்னை கத்திப்பாரா சந்திப்பிலே சென்று கொண்டிருக்கிறோம். பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த பிரம்மாண்டமான பாலம் வழியாக பேருந்து சென்றது. அதிலே சென்றேன். நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்கள் விழுப்புரத்திலே தான் பிறந்திருக்கிறார். விழுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி, இதுதான் அவருடைய பெயர். 1928 அக்டோபர் மாதம் 1 பிறந்தவர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நம்முடைய இந்த கத்திப்பாரா சந்திப்பு முடிகின்ற தருவாயில் சென்று கொண்டிருக்கிறோம். இதை பார்ப்பதற்கு மிக மிக அற்புதமான பாலம், அது பிரம்மாண்டமான பாலம். போக்குவரத்தை சீர் செய்கிற அளவுக்கு நிறைய சிறப்பு வாய்ந்த அந்த பாலத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அதேபோல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இப்போது சிலையை பார்க்கிறோம். 2001 ஜூலை மாதம் 21 சென்னையிலே 72 வயதிலே இந்த பூவுலகை விட்டு மறைந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இங்க பாருங்க, மிக பிரம்மாண்டமான வந்தாட்சி. உள்ளே செல்கிறோம். 1952 அவர் இதான் அந்த சதி ஸ்டுடியோக்கு எதிரில் இருக்கிற மணிமண்டபம். அதே போல 1952 பெருமாள் முதலியார் தயாரித்த பராசக்தி படத்தில் தலைவர் கலைஞருடைய வசனத்தில் நடிக்க சக்சஸ் என்று ஆரம்பித்தார். அவர் வாழ்க்கை சக்சஸ் ஆனது. அப்படி பொன் எழுத்து ஜொலிக்குது பாருங்க. அவர் எப்படி சிம்மக்குரல் ஜொலிப்பதை போல இந்த எழுத்துகள் ஜொலித்து கொண்டிருக்கிறது. அதே போல அவருடைய தந்தை பெயர் சின்னையா, அவருடைய தாயார் பெயர் ராஜாமணி அம்மையார். அந்த ராஜாமணி அம்மையார் என்று பெயரிலே அந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை துவக்கினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி சொல்ல வேண்டுமானால், தமிழக திரைப்படத்துறையில சிறந்த ஒரு நடிகர் யார் என்று கேட்டால் உலகத்துக்கே அவர்தான். அவர் தமிழ்நாட்டிலே பிறந்தார், விழுப்புரத்திலே பிறந்தார். அப்புறம் அந்த புகைப்படத்தில் முக்கியமானது புரட்சி தலைவியோடு நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருக்கிற அந்த புகைப்படத்தை பார்த்தோம். நிறைய ஏராளமான புகைப்படங்கள். எல்லோரும் இங்க பாருங்க, செவாலியர் விருது பெற்றதற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை பார்க்கிறோம். அதே போல நிறைய அவருடைய குடும்பம் சிறப்பு வாய்ந்த குடும்பமாக இருந்திருக்கிறது. இங்க பாருங்க, மிக பிரம்மாண்டமான இந்த மணிமண்டபம் உள்ளே அது பார்க்க, இந்த மணிமண்டபத்துக்குள்ளே தான் சிலை இருந்தது. அதன் பிறகு நம்முடைய கழக ஆட்சியிலே அந்த வெளியிடத்தை பார்வைக்கு வைத்து விட்டார்கள். மிக அற்புதமாக இருந்தது. பாருங்க, சுற்றி சுற்றி புகைப்படம் தான். அங்கே போய் நீங்கள் ஒரு முறை சென்று பார்க்க வேண்டும். சிம்மக்குரலோன் நம்முடைய சிவாஜி கணேசன் ஐயாவுடைய அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒரு குரல் உச்சரிப்பு பாருங்க, 305 படத்துக்கு மேலே எடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு படத்தையும் அங்கே வச்சு எழுதியிருக்காங்க. பராசக்தி ஆரம்பித்து மலையாள படம் தான் கடைசியில் நடித்த படம். அதே போல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நம்முடைய ரஜினிகாந்தோடு, கமலஹாசனோடு, விஜயோடு நடித்த புகைப்படங்கள் இருக்கிறது. ஏராளமான புகைப்படங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவர் ஏராளமான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியர், அமெரிக்காவிலேயே மேயராக ஒரு நாள் இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட நடிகர் திலகம் இதான் வெளியிலேருந்து பார்க்குற சிலை. இது உள்ள இருந்து மணிமண்டபத்துக்கு உள்ள இருந்து இது வெளியே கொண்டு வச்சிருக்காங்க நம்முடைய தலைவர் கலைஞர் முயற்சியால்.
அவர்தான் மெரினா பீச்சிலே அந்த சிலையை நிறுவினார். அதன் பிறகு அந்த சிலை அங்கு இருக்கக்கூடாது என்று அகற்றி இந்த இடத்திலே மணிமண்டபம் கட்டி அது உள்ளே வைத்திருந்தார்கள். இப்போது அதை எடுத்து வெளியே வைத்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக இருக்கிறது. எவ்வளவு விருது வாங்கியிருக்கார். கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, சாதா சாஹிப் விருது, பால்கே விருது, என்டிஆர் தேசிய விருது, செவாலிய விருது. நம் உள்ளத்திலே குடிகொண்ட பெரும்பாலும் இந்த பேச்சாளர்கள் எல்லாம் சிவாஜி கணேசனுடைய படத்தில் உள்ள வசனங்களை பேசி புகழ்பெற்றிருக்கிறார்கள். அதே போல குரலை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சினிமாவில் சேர வேண்டுமானால் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை கண்டிப்பாக பேசுவார்கள். இதுதான் அந்த சிலை திறப்பு விழா நடைபெற்ற சமயத்தில் அந்த புகைப்படம் புரட்சிகரன் விஜயகாந்த், ரஜினிகாந்த், ஏவிஎம் சரவணன், இன்னும் ஏராளமான என்எஸ் கிருஷ்ணோடு காவேரி திரைப்படத்தில் நடித்த காட்சியெல்லாம் இருக்குது. அவர் திரைப்படத்துறையை பொறுத்தவரை பிரபு அப்பாவோடு இருக்கிற புகைப்படத்தை பார்த்தேன். திரைப்படத்துறையை பொறுத்தவரை இது எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா. இந்த நால்வர் பெருமக்கள், திருமுறைக்கு நால்வர் பெருமக்கள், அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர் போல திரைப்படத்துறையிலே கடந்த கால வரலாற்றிலே நால்வர் பெருமக்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், கலைஞர். இந்த 4 பேர் தான் திரைப்பட என்ற தேரை, காரை 4 சக்கரங்களாக இருந்து இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர்கள். குரலால் திரும்ப பார்க்க வைத்தவர் நடிகர் திலகம், அந்த வசனத்தால் திரும்ப பார்க்க வைத்தவர் கலைஞர், புரட்சி வசனங்களால் நடிப்பால் திருப்பி பார்க்க வைத்தவர் நம்முடைய புரட்சி தலைவர். அதே போல பாடல்களால் வசனத்தால் திருப்பி பார்க்க வைத்தவர் நம்முடைய கவிஞர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இந்த 4 சக்கரங்கள் முதலில் இருக்கிற 2 சக்கரங்கள் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும், பின்னால் இருக்கிற சக்கரங்கள் நம்முடைய கலைஞரும் கண்ணதாசனும். இந்த 4 சக்கரங்கள் தான் திரைப்படம் என்ற தேரை உலகம் முழுக்க, தமிழ் திரைப்பட தேரை உலகம் முழுக்க இழுத்து சென்றவர்கள். தாஜ்மஹாலிலே காதல் சின்னமான தாஜ்மஹால் அமர்ந்திருக்கிறார். அதேபோல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சக்சஸ் என்ற வார்த்தை தான் முதலில் பேசியது. அவர் வாழ்க்கை சக்சஸ் ஆனது பராசக்தி படத்தின் மூலம். அதே போல அந்த கண்ணதாசனும் சிவாஜி கணேசனும் புரட்சி தலைவரும் கலைஞரும் ஆற்றிய அந்த சேவைதான் மறக்க முடியாத சேவைகள். அப்பேற்பட்ட புகைப்படத்தை ஏராளமான அரசியல் தலைவர்கள், பாரத பிரதமர் இந்திரா காந்தியோடு, நேருவோடு, விபி சிங்கோடு எல்லாவற்றையும் புகழ்பெற்று விளங்கிய புரட்சி தலைவரோடு நண்பராக, கலைஞரோடு நண்பராக, கண்ணதாசன் நண்பராக வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட சிலையை பார்க்கிறோம் இரவு நேரத்தில். மிக அற்புதமான சிலையை நம்முடைய கலைஞர் வடித்தார். அதற்கு காரணம் புதுச்சேரி முதல்வர் என்ஆர் அவர்கள் முதலிலே அங்கு புதுச்சேரியிலே சிலை அமைத்தார். அதை மாடலாக பார்த்து